ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் எலுமிச்சப்பழம் சேர்த்தும் பண்ணலாம், வினிகர் சேர்த்தும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க எலுமிச்சப்பழம் சேர்த்து பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலும் 3 எலுமிச்சப்பழமும் எடுத்துக்கிறேன். எலுமிச்சப்பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் காய வச்சுக்கலாம். பேக்கெட் பாலாக இருந்தால் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாட்டுப்பால்லையும் செய்யலாம். எதில் பண்ணாலும் பன்னீர் நல்லா வரும். இப்போ பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சப்பழச்சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எலுமிச்சப்பழச்சாறை சேர்த்துக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பன்னீர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. நம்ம எலுமிச்சப்பழம் சேர்த்து பண்ணனால தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எலுமிச்சப்பழ வாசனை சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக வரத்துக்காக மேலே ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு 3 மணி நேரம் மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பன்னீர் கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.